கள் இறக்குவதற்கான தடையை நீக்க கோரி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பனைமரத்தில் ஏறி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கள் இறக்கினார். கள் இறக்க அனுமதிக்க வேண்டும் என்று விவசாயிகள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் உழவர் பாசறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பெரிய தாழையில் கள் இறக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார். அதன்படி பெரிய தாழை கிராமத்தில் பனைமரம் ஏறி கள் இறக்கும் போராட்டத்தில் சீமான் ஈடுபட்டார். சீமான் மரம் ஏறுவதற்கு வசதியாக பனைமரத்தில் ஏணி போல கட்டைகளை வைத்து கயிறு மூலம் கட்டப்பட்டிருந்தது. இதன் மூலம் கள் இறக்க தேவையான சாதனங்களுடன் பனைமரத்தில் சீமான் ஏறினார். தொடர்ந்து பனைமரத்திலிருந்து இறங்கி வந்து கள்ளை அனைவருக்கும் சீமான் வழங்கினார். மேலும் அவரும் பருகினார். ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்ற பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி தாவேக தலைவர் விஜய் கௌரவித்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது. நடப்பாண்டிற்கான கல்வி விருது வழங்கும் விழா ஏற்கனவே 3 கட்டங்களாக நடந்து முடிந்த நிலையில் மாமல்லபுரம் தனியார் விடுதியில் 4வது மற்றும் கடைசி கட்ட கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சென்னை, சேலம், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, மதுரை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து 39 தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி விஜய் கௌரவித்தார். குறிப்பாக ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெற்று ஐஐடியில் கல்வி பயில தேர்வான கல்வராயன் மலையைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை விஜய் வழங்கி பாராட்டினார். அப்போது பேசிய விஜய், வீட்டில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படித்து மாணவி சாதித்திருப்பதாகவும் தனது விருப்பப்படி மாணவி விஞ்ஞானியாக வருவார் என்றும் கூறினார். உங்களை பற்றி எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. பார்த்துருப்பீங்க, அவங்க வீட்டில் மின்சாரம் கூட இல்லை, வெறும் கேண்டில் லைட். அந்த லைட்லேயே இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. கண்டிப்பாக ஆவீங்க. தொடர்ந்து பேசிய மாணவி ராஜேஸ்வரி, தான் இந்த மேடைக்கு வருவேன் என எதிர்பார்க்கவே இல்லை என்று கூறினார். தன்னை போல ஆக வேண்டும் என்றால் அதற்கு கல்விதான் ஒரே வழி என்றும் மாணவி நெகிழ்ச்சி தெரிவித்தார். எப்படி கஷ்டப்பட்டு படிச்சேன்றது எல்லாருமே பாத்தீங்க. எந்த குடும்பத்திலிருந்து எப்படி படிச்சேன் அப்படின்றது நீங்களா பாத்திருக்கீங்க. நான் இந்த மேடைக்கு வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ சார் என் கூடயே இருக்காரு, பக்கத்துல இருக்காரு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. நீங்களே என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கல்வி மட்டும்தான். அதை மட்டும் விட்டுறாதீங்க. முன்னதாக மாணவி ராஜேஸ்வரி குறித்த குறும்படமும் திரையிடப்பட்டது.